வணக்கம், வெல்கம் டு நாலேஜ் எக்ஸ்டெண்டட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது NS2 அப்படின்ற நெட்வொர்க் சிமுலேட்டரை எப்படி விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக NS2-வை அகடமிஷியன்ஸு ரிசர்ச் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நெட்வொர்க் லெபார்ட்ரிக்காக யூஸ் பண்ணுவாங்க. எப்பயுமே லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் NS2-வை ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விண்டோஸில் எப்படி NS2-வை ஒர்க் பண்ணலான்றதை பற்றி தான். இதுக்கு தேவையானது சிக்வின் அப்படின்ற சாஃப்ட்வேரு, ஓப்பன் சோர்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ சிக்வின் இன்ஸ்டால் பண்ணி அதில் உள்ள NS2 இன்ஸ்டால் பண்ணணும். வாங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ட்ரைவில் NS2.35 ஃபார் விண்டோஸ் 7 வச்சுருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே ஃபோல்டர் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு NS2க்குள்ளே போயிட்டு செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு சிக்வினோட செட்டப் வச்சுருக்கேன். ஸோ அதை ரன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் வரும். இன்ஸ்டால் ஃப்ரம் இன்டர்நெட், டவுன்லோட் வித்தவுட் இன்ஸ்டாலிங், அப்புறம் இன்ஸ்டால் ஃப்ரம் லோக்கல் டைரக்டரி அப்படின்னு கேட்கும். நான் இங்கே இன்ஸ்டால் ஃப்ரம் லோக்கல் டைரக்டரின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறேன். கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ ரூட் டைரக்டரி கேட்கும். அது சி டிரைவில் சிக்வின்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இங்கே லோக்கல் பேக்கேஜ் டைரக்டரி அப்படின்னு சொல்லி கேட்குது. இந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும், இம்பார்ட்டண்டான சேஞ்சஸ்ஸு. ப்ரௌஸ் போய்க்கோங்க. ப்ரௌஸ் பண்ணி இந்த NS2.35 ஃபார் விண்டோஸ் 7 இருக்கு இல்லையா, இதிலேயே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NS லோக்கல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஃபோல்டர். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். ஆல் மிஸ்லேனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டில் தான் யூஸ்வலாக இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் மாறிடும். ஸோ இன்ஸ்டால் மாறியாச்சு. கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. It will take few minutes. வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. சிக்வின் மட்டும் தான் இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ கிரியேட் ஐக்கான் ஆன் டெஸ்க்டாப் கொடுத்துட்றேன். அப்புறம் ஆட் ஐக்கான் டு ஸ்டார்ட் மெனு கொடுத்துக்கிறேன். கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துட்றேன். உங்களுக்கு சிக்வின் ஐக்கான் இப்போ வந்துருச்சு. இதை கேன்சல் பண்ணிவிடுங்க. ஓகேவா, ரீஇன்ஸ்டால்னு கேட்கும். இதை கேன்சல் பண்ணிவிடுங்க. சரி, முடிஞ்ச உடனே சிக்வினை டபுள் கிளிக் பண்ணணும். அப்போ தான் பேஷ் ஆர்சி அப்படின்ற ஃபைல் கிரியேட் ஆகும். அதில் தான் நம்ம யூஸ்வலாக பாத் செட் பண்ணுவோம். ஸோ டபுள் கிளிக் பண்ணுங்க. இப்படி டபுள் கிளிக் பண்ணும்போது இங்கே பார்க்குற மாதிரியே பேஷ் ஆர்சி ஸ்கெலிட்டன் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். அதெல்லாம் கிரியேட் ஆகணும். அப்படி ஆச்சுனா தான் உங்களுக்கு ஃபர்தராக நீங்கள் பண்ணும்போது சக்சீட் ஆகும். ஓகே, ஸோ இது பண்ணி முடிச்ச உடனே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சி டிரைவில் சிக்வின் இருக்கும் உங்களுக்கு. ஸோ சி டிரைவில் சிக்வின் இப்போ தான் உங்களுக்கு யூசர் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணால் சி டிரைவில் சிக்வின் போயிட்டு அதில் ஹோம் அது உள்ளே போயிடுங்க. ஓகேவா, ஸோ நான் என்ன யூசரில் இருக்கணும் அந்த யூசரில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஷ் ஆர்சி ஃபைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் பேஷ் ஆர்சி ஃபைலு. இதில் தான் யூஸ்வலாக நம்ம லைப்ரரிஸ்க்கெலாம் பாத் செட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த பேஷ் ஆர்சி ஃபைலை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது எண்டுக்கு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எதுவும் உங்களுக்கு பாத்லாம் எதுவும் செட் பண்ணல. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன் புதுசாக. அதில் தான் நான் என்னோடய லைப்ரரிஸ்லாம் வைக்க போகிறேன். ஓகேவா, ஸோ நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு நூறுதீன், ஸோ NOUREDDINE, ஸோ நூறுதீன் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேக் ஃபைலில் அந்த நேம் தான் இருக்குது அப்படின்றதுனால. ஸோ நூறுதீன் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். மீன்வெல் என்ன பண்ணுங்கன்னா இந்த டி டிரைவில்
இந்த NS2.35 extracted folder இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா NS2.35 இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளார உங்களுக்கு NS all-in-one 2.35 RC7 இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டர் காப்பி பண்ணிக்கோங்க. திரும்பி சி டிரைவில் போயிட்டு சிக்வின்குள்ளே போயிட்டு ஹோமில் போயிட்டு நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ண நூறுதீன் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளார இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பர், பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, திரும்பியும் அதே பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கே நான் ஃபோல்டர் வச்சுருக்கணும் அந்த பிளேஸில் உங்களுக்கு இந்த பேஷ் ஆர்சின்னு இருக்குது. ஓகேவா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிளேஸில் இருக்கிற ஃபோல்டருக்குள்ளார பேஷ் ஆர்சி அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா பாத் செட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ அதை செக் பண்ணிக்கலாம். இதில் பாத்து இருக்குது. ஸோ இதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே பார்க்க முடியும் நீங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாத் செட் பண்ண பேஷ் ஆர்சி ஃபைலை காப்பி பண்ணிக்க போகிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு சி டிரைவில் தானே சிக்வின் இருக்கு, எனக்கு சிக்வினில் ஹோமில் போயிட்டு சக்தின்னு யூசர் கிரியேட்டர் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளார போயிட்டு இங்கே ஏற்கனவே ஒரு பேஷ் ஆர்சி இருக்குது, ஆனால் அதில் பாத் கிடையாது. ஸோ அதை வந்து புது பாத் இருக்கிற பேஷ் ஆர்சியோட ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ காப்பி அண்ட் ரீப்ளேஸ்ன்னு கேட்குது, காப்பி பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போ ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்பி சிக்வினை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ PWD அப்படின்னு கொடுங்க. PWDனா லினக்ஸில் ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஓகே, ஹோம்குள்ளார சக்தின்ற ஃபோல்டரில் இருக்குது. இது எல்லாமே லினக்ஸ் கமெண்ட்ஸ் இன்னும் ஃபுல்லாக. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சக்தியில் இருக்கோம், ஆக்சுவலாக வந்துட்டு நூறுதீன்ற ஃபோல்டருக்குள்ளார போய் தான் நம்ம NS2 நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ CD ஸ்பேஸ் ஒரு டாட் கொடுங்க. திரும்பி பேக் ஹோமுக்கு வந்துவிங்க. இப்போ ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஹோமில் இருக்கேன். இப்போ போயிட்டு நூறுதீன் கிரியேட் உள்ளே போயிடலாம். ஸோ CD ஸ்பேஸ் N கேபிட்டல் N கொடுத்து சும்மா ஒரு டேப் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துட்டு ஃபில் ஆகிடும் நூறுதீன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். அதுக்குள்ளார போயிட்டு NS all-in-one பேக்கேஜ் இருக்கு இல்லையா, ஸோ NS கொடுத்து ஒரு டேப் கொடுங்க. all-in-one வந்துச்சா கொடுத்து என்டர் அடிச்சுக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, இதுக்குள்ளார தான். ஸோ ./install. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ எல்லா பேக்கேஜஸும் உங்களுக்கு லைப்ரரி ஃபைல்ஸும் இன்ஸ்டால் ஆகும். எக்ஸ்கிராஃப் இன்ஸ்டால் ஆகுது. அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம இருக்கிறது விண்டோஸில், அதில் TCL ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ண முடியாது, லினக்ஸ் பேஸ்ட் பண்ணது அது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, சிக்வின் இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ளார நம்ம TCL ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் பார்க்க முடியும் NS2 ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு சிக்வின்குள்ளார. ஸோ இதுமாதிரி தான் ஃபைனலாக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வரும். ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு NS2 எப்படியே ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உங்களுக்கு சி டிரைவில் சிக்வினில் ஹோமில் இருக்கிறோம். ஸோ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆன ஃபோல்டர் இருக்கு இல்லையா, நம்ம யூசர் பேஸ் பண்ணி, ஸோ அதுக்குள்ளே போயிடுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால் அப்படின்ற ஒரு NS2 ப்ரோக்ராம் TCL ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க, டூல் கமாண்ட் லாங்குவேஜ் ஃபைல், அதை எக்ஸ்டென்ஷனு, அதை எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சி ஸ்லைடிங் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே ப்ரோக்ராம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ sliding.tcl. ஓகே, சிக்வினில் சிக்வினில் ஹோமில் நம்ம யூசருக்குள்ளார இந்த ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் இப்போ ரன் பண்ணணும். sliding.tcl. ஸோ சிக்வின் ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஸ்டார்ட் எக்ஸ்வின் அப்படின்னு கொடுக்குறேன். இதுதான் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ STARTXWIN கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துருச்சு இது மாதிரி விண்டோ வரும். ஓகே, ஸோ இந்த விண்டோவில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதுலேயும் போயிட்டு உள்ள ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம யூசர் நேமில் தான் இருக்கும். இதுக்குள்ளார தான் நம்மளுடைய ப்ரோக்ராமிங் ஃபோல்டர் இருக்குது, ஸ்லைடிங் விண்டோன்னு சொல்லிட்டு. ஸோ CD கொடுத்து ஸ்லைடிங் கொடுங்க. இது எல்லாமே லினக்ஸ் கமெண்ட்ஸ் தான் பண்ணணும் நீங்கள் இதில். CD ஸ்லைடிங் கொடுங்க. ஓகே, ஸ்லைடிங்குள்ளே போயாச்சு. ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, sliding.tcl இருக்குது. ஸோ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது? ஜஸ்ட்டு NS ஸ்பேஸ் sliding.tcl அப்படின்னு கொடுங்க. ஓகே, இதுதான் மெயினு. நெட்வொர்க் அனிமேட்டர்னு சொல்லுவாங்க இதை, NAMன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், இப்படி தான் NS2 ரன் பண்ணணும். ஸோ இது வந்து ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால் அப்படின்றதுனால ஸோ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு TCP ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால் ஒர்க் ஆகும். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். இன்னும் NS2 பேஸ் பண்ணி நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். I need your support. Kindly subscribe and share with your friends. Thank you all.